கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவீனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா சாம்டிஸ்ல இருந்து சந்திரகலாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவன் எப்படி இங்கே வந்தா அப்படிங்கும்போது அதுவும் உன் பொண்ணுக்கிட்ட கேளு, உன் பொண்ணுக்கு தான் தெரியும் அப்படிங்கவும் அப்போ சாம்டிஸ்ரீ வந்து அவங்க துர்காவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அங்கே பாரு துர்கா, நீ என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி தான், நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள தான் உன் கழுத்தில் தாலி கட்டுவான் பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க நவீனை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க நவீனை காப்பாற்றுறதுக்காக அவங்க போலீஸ்காரங்கிட்ட கேட்கும்போது உடனே அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் போய் அதாவது அவங்களுக்கு பெயில் வாங்கிட்டு வாங்க, அப்போனா தான் நாங்கள் வந்து விடுவோமே தவிர இல்லைனா நாங்கள் விட மாட்டோம் அப்படின்றதாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க நவீன் கிட்ட சொல்கிறாங்க, நவீன் நீ கவலைப்படாத, நீ தான் வந்து துர்கா கழுத்தில் தாலி கட்ட போகிற அப்படிங்கவோ அப்போ நவீன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி முடியும், காலையில் விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து அவங்களுக்கு ஆதரவாக சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா அங்கே துர்கா வந்து அழுதுகிட்டு இருக்கும் போது அப்போ ரேவதி வந்து துர்காவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து துர்கா வந்து சொல்கிறாங்க, எப்படிக்கா முடியும், விடிஞ்சா கல்யாணம், இப்போ என்ன நடக்க போதே தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த மாதிரிக்கு நவீன் வந்து அதாவது சித்தியால் இந்த மாதிரிக்கெலாம் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இது எல்லாத்துக்கும் சித்தி தான் காரணம் அப்படிங்கும்போது அதுதான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் மாமா இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து ரேவதியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா அந்த பொருளை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வராங்க. இங்கே பாரு ரேவதி, என்ன வந்து நீ வந்து மகேஷ் கிட்ட இருந்து நீ பிரிச்செல்லாம் நீயும் கார்த்தியும் சேர்ந்து, அதனால கார்த்தி வந்து உன்னை இழந்து அவன் தனியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்காக தான் இந்த பொருளை நான் வாங்கிட்டு வரேன், நாளைக்கு கல்யாணத்தில் உன் கதையை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க ரொம்பவே கோவத்தோடு அங்கே இருக்கிறாங்க. அடுத்து தான் அங்கே வந்து சிவனாண்டியை தான் காட்டுறாங்க. சிவனாண்டி வந்து சந்திரகலாட சொல்லிட்டு இருக்கிறாங்க, சந்திரகலா நம்ம திட்டம் போட்டபடி எல்லாம் பக்காவாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி தான் நடக்குது, அந்த நவீன் இந்த வீட்டில் வந்து இப்படி வந்து இங்கே இருந்துட்டு இருந்தான், அவனையும் நான் பார்த்து அதாவது அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துவேலும் சிவனாண்டியோட சித்தியை பார்க்கறதுக்காக அங்கே போகவும் அப்போ அவங்க சித்தி வந்து கேட்டுட்ருக்குறாங்க, என்ன மகனே என்ன நடந்துட்டு இருக்குது அங்கன்னு சொல்லி கேட்கும் போது அப்போ நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கெட்டதுமே அவங்க சொல்கிறாங்க, நம்ம திட்டம் போட்டபடி அந்த மாப்பிள்ளைக்கு தான் வந்து துர்காவை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போ தான் அவள் வாழ்க்கை நாசமாகும் அப்படின்னு சொல்லவும் ஆமா சித்தி, அதனால தான் வந்து எல்லாமே சந்திரகலா பக்காவாக திட்டம் போட்டு வச்சிருக்கிறா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது என் மருமக பரவாயில்ல, அதாவது நம்மளுக்கு மேலே அவள் யோசனை பண்ணிட்டு இருக்கிறா, அவள் செய்கிறது தான் கரெக்டான வந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, அதனால எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, அந்த டிரைவரையும் அந்த சாமுண்டிஸ்ரீயும் எப்படிலாம் பழி வாங்கணும் பாரு, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அங்கே பார்த்தோம்னா கல்யாண மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ துர்காவுக்கு ஆரத்தை எடுத்து கூட்டிட்டு போகவும் இங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து அவங்க ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து நம்ம நவீனை அழைச்சிட்டு வந்துடணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது கார்த்தி நீங்கள் கவலைப்படாதீங்க, காலையில் விடிஞ்சா கண்டிப்பாக நவீன் வந்து நம்ம கூட இருப்பா அப்படிங்கும்போது சரி நானும் அங்கே வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அவங்க வந்து மயில்வாகன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி என்ன நடக்க போதோ தெரியல அப்படிங்கும்போது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் அப்படிங்கும்போது அப்போ வந்து அவங்க சந்திரகலா வந்து பார்த்தோம்னா மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை தனியாக கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரிக்கு கேட்டு நடக்கணும் அப்படிங்கவும் சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே தீரணும், அதனால நான் என்ன சொல்கிறேனோ அதே மாதிரிக்கு எங்கள் அக்கா கிட்ட நீங்கள் வந்து பேசணும் அப்படிங்கும்போது என்ன பேசணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. துர்கா வந்து சத்தியம் பண்ணி கொடுக்கணும், அதாவது செல்வத்தை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சத்தியம் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரிக்கு நீங்கள் எங்கள் அக்கா கிட்ட நீங்கள் வந்து பேசணும் அப்படிங்கவும் அதனால என்ன பேசிட்டா போச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் வந்து நீங்கள் போங்க நான் வாரோம் அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகலாவும் அவங்க போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க செல்வத்தோட அப்பா அம்மாவை நடிக்கிறாங்களா. அப்போ அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட, இங்கே பாரு இன்னைக்கு எல்லாருமே வந்து இங்கே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பமாக்கும், நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போய் நம்ம நகை பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும், அதுக்கு பிறகு இந்த செல்வமும் துர்காவுக்கு கல்யாணம் நடந்தாலும் சரி நடக்காவளி போனாலும் சரி தான் நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது, ஆனால் இங்கேருந்து போகிற வரைக்கும் அந்த சந்திரகலா சொல்கிறத நம்ம கேட்டு தான் நடந்தாகணும் அப்படிங்கவும் உடனே ஆமா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், அந்த சந்திரகலா பேச்சை நம்ம கேட்டு தான் நடக்கணும், இல்லைன்னா அவளுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ சந்திரகலா அழைச்சிட்டு போகவும் உடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்க எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரணும் அப்படிங்கும்போது அப்போ ரேவதி கார்த்தின்னு எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சம்பந்தி என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமா எங்களுக்கு வந்து இப்போ நம்பிக்கை வர வர கம்மியாயிட்டே போகுது, அந்த நவீன் எப்போ உங்கள் வீட்டில் அதாவது உங்கள் பொண்ணோட ரூமில் இருந்தானோ
அப்பமே வந்து உங்கள் பொண்ணுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுது. இதனால நாளைக்கு உங்கள் பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. அதனால எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என் பையன் அவள் கல்யாணம் பண்ணிப்பாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவகிட்ட இப்போமே கேளுங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சம்மந்தி இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் உங்கள் பொண்ணு அப்படி தானே இருக்கிறா, அதனால தான் எங்களுக்கு பயமாக இருக்குது. அதனால உங்கள் பொண்ணு வந்து என் பையனை நாளைக்கு கல்யாணம் பண்ணிப்பாளா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போமே கேட்டு சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க துர்கா கிட்ட சொல்கிறாங்க. துர்கா, அவங்களோட சந்தேகம் நியாயமானது தான், அதனால நீ இப்போமே அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடு, அதாவது அவங்க பையனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே துர்கா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து செல்வத்தோட அப்பா அம்மா வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்காம இருக்கிறான்னா அப்போ என்ன அர்த்தம், அவள் மனசில் அந்த நவீன் தானே இருக்கனானா அர்த்தம் அப்படின்னா அப்போ நாளைக்கு வந்து எங்களை அசிங்கப்படுத்த போகிறாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கே பாருங்கள் சம்மந்தி, அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, கண்டிப்பாக என் பொண்ணு அப்படிலாம் செய்ய மாட்டா, அவள் வந்து உங்கள் பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பா. என்ன துர்கா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படிங்கவும் இப்போ உடனே துர்கா வந்து கார்த்தியும் ரேவதியும் பார்க்கவும் உடனே கார்த்தி வந்து கண் காட்டுறாங்க. நீ வந்து சரின்னு சொல்லு அப்படின்னு கண் காட்டவும் உடனே பார்த்தோம்னா துர்காவும் சரி, நான் அதாவது நவீனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இவங்க பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, போருமா சம்மந்தி, உங்களுக்கு இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், என் பொண்ணை இப்போ சொல்லிட்டா போருமா அப்படின்னு கேட்கவும் இப்போ தான் சம்மந்தி எங்களுக்கு தைரியமாக இருக்குது, ஏன்னா அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கும் பயமாக இருக்குதுல்ல, நாளைக்கு அதுக்கப்புறமா ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லும் போது அதனால எங்களை தப்பாக நினச்சிக்கிடாதீங்க அப்படிங்கவும், ஐயோ நான் வந்து உங்களை தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் சொல்கிறதுலேயும் கேட்குறதுலேயும் நியாயம் இருக்குது, அதனால தான் நானும் அமைதியாக இருக்கிறேன், என் பொண்ணு வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் அவள் கேட்டு நடப்பா, நீங்கள் வந்து தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போகிறாங்க. போனதுக்கு அப்புறமா சாமுண்டீஸ்வரி வந்து துர்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு துர்கா, நாளைக்கு உனக்கும் செல்வத்துக்கு தான் கல்யாணம் நடக்கணும், நீ ஏதாவது தப்பு பண்ணணும்னு நினச்சேன்னா அதுக்கு பிறகு என்னுடைய சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியதுன்னு சொல்லவும், அது மட்டும் இல்லை ஏன் ரேவதிக்கும் கார்த்திக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஃபஸ்ட்டு ரேவதிக்கு வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லாமல் தான் இருந்தா, ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லையா, கார்த்தி எவ்வளோ நல்லவர்னு உனக்கு இப்போ தெரிய தானே செய்யும், அதே மாதிரிக்கு தான், ஆனால் இப்போ உனக்கு வந்து அது கசப்பாக தான் இருக்கும், ஆனால் செல்வத்தை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக உனக்கு வந்து ரொம்பவே அதாவது விருப்பப்பட்டு நீ வந்து சேர்ந்து வாழ்வப்பாரு அப்படின்னு சொல்லவும், அதனால இந்த அம்மா உனக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணுவேன், உனக்கு எதுவுமே நான் தப்பாக நினைக்க மாட்டேன், அப்படின்னால நான் நினச்ச மாதிரிக்கு நீ வந்து செல்வத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே துர்காவும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை நான் இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், சரிதான் மாப்பிள்ளை, நாங்கள் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க, அவங்கள போய் நான் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க போனதுக்கப்புறமா துர்கா வந்து கார்த்திகிட்ட வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மாம்மா நீங்களும் சரின்னு சொல்ல சொன்னீங்க, நானும் சரின்ட்டேன், ஆனால் கண்டிப்பாக அந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு துர்கா, நீ நினச்ச மாதிரிக்கும் உனக்கும் நவீனுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னாச்சு அதாவது நான் கேட்டதெல்லாம் நடந்துட்டு இருக்குதான்னு கேட்கும்போது அவங்களும் வந்து சொல்கிறாங்க, கார்த்தி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம வந்து நவீனை வெளியே கொண்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி வந்து செல்வத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க, செல்வம் அவங்கள பற்றின டீட்டெயிலாம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் அவங்கள பற்றி டீட்டெயில் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறேன், அவங்க ரொம்ப ஃப்ராடுத்தனை பிடிச்சவங்க போலுக்கு அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்க நல்லவங்க கிடையாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாயா வந்து அதாவது அவங்க மேலே பரதா போட்டுட்டு அவங்க வந்துருந்தாங்க. அப்போ ரேவதி ஃபோன் பேசிட்டு வரவும் உடனே மாயா வந்து ரேவதியை பார்த்து சொல்கிறாங்க, உன் கதையை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி இந்த கதையில் இப்படி வந்து பல திருப்பங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த கதையில் வந்து அடுத்ததாக என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.